எந்த ஒரு பொண்ணும் எந்த ஒரு பையன் பக்கத்துலயும் உட்கார்ந்து குடிக்க கூடாது. மீறி குடிச்சா பையனுக்கு அது ஒரு ஹிண்ட். இந்த பொண்ணு நம்ம பக்கத்திலே உட்கார்ந்து குடிக்கிறான்னா நம்ம கூட படுக்கவும் யோசிக்க மாட்டான்னு நினைச்சுப்பாங்க. பொண்ணுங்க குடிச்சா அவ ஒரு மோசமான கேரக்டர், பசங்க குடிச்சா அது ஜஸ்ட் உடல் நலத்துக்கு தீங்கானது. அதுக்காக பொண்ணுங்க குடிக்கிறத நான் சப்போர்ட் பண்ணல. குடிக்கிறது தப்புனா பொண்ணு குடிச்சாலும் தப்புதான், ஆண் குடிச்சாலும் தப்புதான். ஒழுக்கத்துக்கான அளவுகோல் ஆணுக்கும் பெண்ணுக்கும் சமமா தான் இருக்கணும். ஆனா என்ன சார் பண்றது, நம்ம ஊர்ல ஆம்பளைங்க வைன் ஷாப்ல குடிக்கவும் பொம்பளைங்க அந்த வைன் ஷாப்பை மூட சொல்லி போராடவும் தான் படைக்கப்பட்டிருக்காங்க. சோ டர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் டிஃபை ஆன். ஜீன்ஸ் போடுறது, டி-ஷர்ட் போடுறது, ஸ்கர்ட் போடுறதெல்லாம் பொண்ணுங்க பண்ணவே கூடாது. ஏன்னா பொண்ணுங்க அந்த ட்ரெஸ்ல பார்த்தா பாவம் பசங்க உணர்ச்சி வசப்பட்டு தப்பு பண்ணிட்டாங்க. இது நாள் வரைக்கும் நம்ம தப்பான திசையில போயிட்டு இருக்கோம். முதல்ல நாம பொண்ணுங்களை காப்பாத்துறது நிறுத்திட்டு பசங்களை தான் பொண்ணுங்க கிட்ட இருந்து காப்பாத்தணும். பசங்களை காப்பாத்திட்டா பொண்ணுங்க தன்னால சேஃப் ஆயிடுவாங்க. சிட்டில இருக்கிற பொண்ணுங்க தனியா இருக்க கூடாது, தனியா வாழக்கூடாது. ஆனா பசங்க தனியா இருக்கலாம். ஏன்னா இண்டிபெண்டன்டான பொண்ணுங்க பசங்க கன்ஃபியூஸ் பண்ணிடுவாங்க.